Exercise 1.1 question number 7. Let A is the set of all natural numbers less than 8. B is the set of all prime numbers less than 8. C is the set of all even prime numbers. Verify that சொல்லி நமக்கு 2 subdivision கொடுத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா A set, B set, C set என்றது டிஃபைன் பண்ணவே இல்லை. பட் நாம் தான் இதை கொடுத்த கொஷின் ரீட் பண்ணிவிட்டு A set, B set, C set என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு A set நோட் பண்ணலாம். ஏன்னு எடுத்துங்க. The A is the set of all natural numbers less than 8 கொடுத்துக்கிறாங்க. ஸோ நேச்சுரல்ஸ் நம்பரில் பிகினிங் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எதில் ஆரம்பிக்கும் 1ல் ஆரம்பிக்கும். ஸோ 1, 2, 3 அப்படி போய்கிட்டே இருக்குது. அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 8 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ லெஸ் தென் 8னு வரும்போது நேச்சுரல் நம்பர்ஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் தான் வரும். ஏன்னா லெஸ் தென் 8, 8 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 7 வரைக்கும் தான் வரும். ஸோ இந்த A செட்டில் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது B செட்டில் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ B is a set of all prime numbers less than 8 கொடுத்துக்கிறாங்க. ஸோ prime numbers நமக்கு தெரியும். ஸோ 2, 3, 5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 7, அடுத்தது 11, 13, ஸோ எக்ஸெட்ரா போயிட்டு தான் இருக்கும். கிவன் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். prime numbers less than 8னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த prime நம்பர்ஸில் 8 விட கம்மியான இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுத சொல்லிக்கிறாங்க. அப்போ 8 விட கம்மியான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 மட்டும்தான் வரும். ஸோ இதில் 2, 3, 5, 7 என்ட்ரி பண்ணிங்க. இது முடிஞ்சது செட் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா செட் சி எடுத்துங்க. செட் சியில் கொடுத்துறாங்க பார்த்தீங்க. சி இஸ் அ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைம் நம்பர் லிஸ்ட்டில் ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் ஈவன் ப்ரைம் நம்பரை பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். மற்ற எல்லாமே ஆட் சீரீஸில் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ், அது ஈவனாக இருக்குது. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏபிசி செட்டிலிருந்து நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் பண்ணலாம் சப்டிவிஷன் 1. சப்டிவிஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணலாம். இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷனால் ஏ செட்டுக்கும் பி செட்டுக்குள்ள காமன் எலமெண்ட்டு. இல்லை காமன் எலமெண்ட் என்ன பாருங்கள், இங்கே 2 இங்கே 2. ஸோ அப்போ 2 2க்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு 2 மட்டும் என்ட்ரி பண்ணுறீங்க. அடுத்தது இங்கே 3 இங்கே 3 இருக்குனால 1 3 என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்குனால இங்கே ஒரு 5 என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்தது வேறு 7 இங்கே ஒரு 7. ஸோ அப்போ 7 என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இன்டர்செக்ஷன் வரும்போது ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட் என்ட்ரி பண்ணிக்குது ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்த கிவன் கொஷின் ஆகுது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஆன்சர் என்னது, செட்டு 2, 3, 5, 7. இதில் கிராஸ். அடுத்தது சி செட்டு. சி செட்டில் இருக்கிறது ஒன்லி ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் எப்படி அப்ளை பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2, 2 என்ட்ரி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எலமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அதை விட்டுலாம். அடுத்த நம்பர் இது எடுத்துங்க. ஸோ அடுத்த நேரம் 3, 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இதில் 5, 2ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, 2ன்னு வரும். இதை நம்பர் 1 வச்சுக்கலாம். நம்ம எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டோம். கிவன் கொஷனில் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸின்னு கேட்டாங்க. அதோட ஆன்சர் நமக்கு வந்துருக்குது. இதை நம்பர் 1 எடுத்தாச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்துங்க. ஸோ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு இந்த இடத்துல ஆர்ஹெச்எஸ்ன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு கிவன் கொஷின் அது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சின்னு அப்ளை பண்ணலாம். இதில் ஏ கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயோட செட்டு 1 to 7. ஸோ இதில் 1 to 7 அப்ளை பண்ணிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏ கிராஸ் இருக்கிறதுனால ஏ செட் அப்ளை பண்ணிட்டேன். இதில் கிராஸ் இருக்கிறனால கிராஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது சி செட்டு. சி செட்டில் எலமெண்ட் என்ன இருக்குது, ஒன்லி 2 தான் இருக்குது. ஸோ இதில் 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் அப்ளை பண்ணுற பின்னாடி இந்த பக்கம் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. எல்லாமே 1 1 தான் கம்பைன் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்கணும், இதில் 1, 2, அடுத்தது 2, 2, நெக்ஸ்ட் இதில் 3, 2, அடுத்தது 4, 2, அடுத்தது 5, 2, நெக்ஸ்ட் இதில் 6, 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, 2ன்னு வரும். ஸோ இதுதான் ஏ கிராஸ் சி. பட் கிவன் கொஷின் ஆகுது பி கிராஸ் சி நம்ம என்ட்ரி பண்ணோம். இந்த பி கிராஸ் சின்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பி செட்டு. பி செட்டில் எலமெண்ட் என்ன ஆகுது, 2, 3, 5, 7. ஸோ இந்த 2, 3, 5, 7 கிராஸ் சி செட்டு. சி செட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அப்போ 2, 2,
அடுத்து இந்த எலமெண்ட் இங்கே என்ன கிடைக்கும் 3,2ன்னு வரும். அடுத்தது 5,2, அடுத்தது 7,2ன்னு வரும். ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. நம்ம ஏ கிராஸ் சி அப்ளை பண்ணணும், பி கிராஸ் சி அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு டேர்முக்கு என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சிக்கும் இதோட ஆன்சர் எங்கே இருக்குது, பி கிராஸ் சிக்கும் உள்ள செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸில் காமன் எலமெண்ட் எடுத்து எழுதுறீங்க. ஏன்னா கிவன் கண்டிஷன் அது இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ காமன் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2,2 இருக்குது, இங்கேயும் 2,2 இருக்குது. அப்போ இது எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து 2,2, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3,2, இங்கேயும் 3,2. ஸோ ரெண்டு 3,2க்கு ஒரு 3,2 ஏன்னா இன்டர்செக்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 5,2 இருந்தாலும் இங்கே 5,2 இருக்குது. ஸோ இதில் 5,2 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே 7,2னா இங்கேயும் 7,2. ஸோ ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்டு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் 2. இப்போ நம்பர் 1 நம்பர் 2 எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் எனக்கு பாருங்கள் 2,2 3,2. ஸோ இங்கேயும் அதே தான் இருக்குது. அடுத்தது இங்கே 5,2 7,2. ஸோ ரெண்டு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஸோ ஃப்ரம் 1 and 2ல் இருந்து ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அந்த கிவன் கொஸ்டின் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதில் வந்து என்ன பண்ணலாம் வெரிஃபை என்னதுனால இது நம்ம வெரிஃபை பண்ணுற ரெண்டுமே ஈக்குவல் இருக்கனால என்ஸ் இது வெரிஃபைன்னு போட்டுடலாம். இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் கிவன் கொஸ்டின் அது ஏ கிராஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது. எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ராக்கெட்டுக்கு முதல்ல க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பி மைனஸ் சின்னு எடுத்துங்க. பி செட் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணது தான். பி செட்னா 2 3 5 7. இந்த இடத்துல 2 3 5 7 என்ட்ரி பண்ணுங்கள். கொஷினில் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சி செட்னா இந்த இடத்துல 2ன்னு இருக்குது. ஸோ மைனஸ்னால் 2 - 2 0ன்னு போட்டுறக்கூடாது. செட்டை பொறுத்த வரைக்கும் பி மைனஸ் சின்னு வரும்போது இங்கே இருக்கிற சியில் இருக்கிற எலமெண்ட் பியில் இருக்கக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ஆன்சர் இந்த செட்டு மட்டும் எடுத்து அதாவது பி செட்டு மட்டும் எடுத்து எழுதணும். அதாவது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் சின்றது இங்கே என்ன இருக்குது 2 இருக்குதா, இந்த 2 எடுத்துருங்க. இந்த இடத்துல இப்போ எந்த எலமெண்ட்டும் கிடையாது. ரிமைனிங் என்ன இருக்குது 3 5 7. அப்போ இந்த இடத்துல 3 5 7. ஸோ இதுதான் பி மைனஸ் சி. சப்போஸ் இங்கே நம்ம அடிச்சுட்டு இங்கே எலமெண்ட்டை மீறி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் இது எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும் எப்போவுமே. ஸோ இந்த இடத்துல பி மைனஸ் ஆன்சர் 3 5 7. கிவன் கொஸ்டின் அது ஏ கிராஸ் பி மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏ கிராஸ் பி மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ஏ செட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ எலமெண்ட் என்ன இருக்குது ஏ செட்டில் 1 2 up to 7. ஸோ இல்லை 1 2 3 4 5 6 7 வரைக்கும் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது கிராஸ் பி மைனஸ் சி. பி மைனஸ் என்ன இருக்குது 3 5 7 இருக்குது. இந்த ரெண்டு செட்டுக்கு என்ன பண்ணுறீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுற பாருங்கள் செட் பைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த எலமெண்ட்டோட கம்பைன் பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும் 1,3ன்னு வரும், 1,5 நெக்ஸ்ட்டு 1,7. அடுத்தது இந்த எலமெண்ட் எடுத்துங்க. ஸோ 2 அப்ளை பண்ணுறப்போ 2,3 2,5 நெக்ஸ்ட்டு 2,7. அடுத்தது 3 எடுத்துங்க. ஸோ 3 அப்ளை பண்ணுறப்போ 3,3 நெக்ஸ்ட்டு 3,5 நெக்ஸ்ட்டு இல்லை 3,7 வந்துடும். அடுத்தது இந்த 4 அப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கும் 4,3 அடுத்தது 4,5 அடுத்தது 4,7 வந்தாச்சு. அடுத்தது 5ஓட அப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன கிடைக்கும் தட் இஸ் 5,3 5,5 அடுத்தது 5,7 வந்துடும். அடுத்தது 6ஓட கம்பைன் பண்ணுறப்போ 6,3 6,5 நெக்ஸ்ட்டு 6,7 வந்தாச்சு. அடுத்த லாஸ்ட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 7,3 7,5 அடுத்தது 7,7. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி மைனஸ் சியோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் ஆர்ஹெச்எஸ்க்கு ஒத்து போகணும். சரி ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன ஆகுது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் ஏங்குது. ஸோ அதில் ஆர்ஹெச்எஸ் ஹெட்டிங் கொடுத்துட்டு கிவன் கொஷின் அது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் ஏங்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் முதல்ல க்ளோஸ் பண்ணலாம். ஏ கிராஸ் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஏவோட செட் பார்த்தீங்கன்னா இருக்குது 1 2 7 இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 இது என்ட்ரி பண்ணிடுச்சு. கிராஸ் இங்கே என்ன இருக்குது பி செட் என்ன இருக்குது 2 3 5 7. ஸோ இதில் செட் ஓப்பன் பண்ணிட்டு 2 3 5 7 என்ட்ரி பண்ணிக்கலாம். இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்போ ஏ கிராஸ் பி என்ன பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதுலேருந்து 1,2
1,2 அடுத்தது 1,3 அடுத்தது 1,5 1,7 வந்தாச்சு. அடுத்து செகண்ட் எடுத்துங்க. செகண்டோட இதை கம்பைன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும் 2,2ன்னு வரும், இல்லை 2,3ன்னு வரும், இல்லை 2,5 நெக்ஸ்ட்டு 2,7 வந்தாச்சு. அடுத்து 3 எடுத்துங்க. ஸோ 3யோட கம்பைன் பண்ணுறப்போ 3,2 3,3 நெக்ஸ்ட்டு 3,5 அடுத்தது பார்த்தீங்கன்னா 3,7 இது வந்து 3யோட எல்லா எலமெண்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது 4. ஸோ 4 அப்ளை பண்ணுறப்போ 4,2 4,3 நெக்ஸ்ட்டு 4,5 அடுத்தது 4,7 வந்தாச்சு. அடுத்தது 5 எடுத்துங்க. ஸோ 5ஓட அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 5,2 5,3 அடுத்தது 5,5 5,7 வருது. அடுத்தது 4 இது என்னது 6. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 6,2 ஸோ 6,2 6,3 6,5 அடுத்தது 6,7 அடுத்தது லாஸ்ட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 7,2 அடுத்தது 7,3 7,5 அடுத்தது 7,7. ஸோ இது A cross Bயோட செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ் கிடச்சிக்குது. அடுத்தது பண்ணி என்னது A cross C. ஸோ இந்த மாதிரி இங்கே அப்ளை பண்ணுறேன் A cross C. ஏவோட செட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிராஸ் சியோட செட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஒன்லி 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இதுக்கு A cross C அப்ளை பண்ணுற என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1,2 இங்கே ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் ஈஸியாக முடிச்சிடலாம். இது 2,2ன்னு வரும், இது 3,2ன்னு வரும், இது 4,2ன்னு வரும், நெக்ஸ்ட் இதில் 5,2 அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 6,2 அடுத்தது 7,2ன்னு வந்துடும். A cross C முடிச்சாச்சு. ரைட்டு சைடில் கண்டிஷன் A cross B மைனஸ் A cross C இருக்குது. ஸோ இதை கொஷின் எடுத்துங்க. இந்த இடத்துல A cross B மைனஸ் A cross Cன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கு என்ன செய்யணும்னா மைனஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் B மைனஸ் சின்னு பார்த்தோம். B மைனஸ் எப்படி என்ட்ரி பண்ணணும், B மைனஸ் வரும்போது B செட் என்ட்ரி பண்ணணும், C செட் என்ட்ரி பண்ணணும். இங்கே செகண்ட் C செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குதோ அந்த எலமெண்ட் இதில் இருக்கக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு செட் B செட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல A cross B மைனஸ் A cross C. அப்போ என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா A cross Bயில் ரிமூவ் பண்ணணும். அதானே செஞ்சோங்க பாருங்கள். B மைனஸ் என்ன செஞ்சோம், இங்கே இருக்கிற எலமெண்ட் இதில் ரிமூவ் பண்ணணும், ரிமைனிங் ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு செட் எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ இந்த இது ஃபஸ்ட்டு செட், இது செகண்ட் செட். செகண்ட் செட்டில் A cross இருக்குதா, அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்டு இதில் இருக்கக்கூடாது. இங்கே 1,2 இருக்குதா, அப்போ இந்த 1,2 இதுலேருந்து அடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள் 2,2 இருக்குது. ஸோ 2,2 இதில் ரிமூவ் பண்ணிடலாம். வேறு இங்கே 3,2 இருக்குது. ஸோ 3,2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4,2. ஸோ 4,2 ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே 5,2 இருக்குது. ஸோ 5,2 இதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே 6,2 இருக்குது. அப்போ 6,2 இந்த 6,2 ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது 7,2 இது ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் நம்ம எடுத்து எழுதுகிற ஆன்சர் செட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான். இதில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்லாம் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் மட்டும் எழுதினீங்கன்னா A cross B மைனஸ் A cross Cயோட ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே விட்ட நம்பர்ஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கலாம். அதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் இந்த எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் எழுதிட்டேன். ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். LHSல ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது கிடச்சது A cross B மைனஸ் C. ஸோ இதை நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா இருக்கும் பாருங்கள். 1,3 1,5 1,7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. அடுத்து 2,3 2,5 2,7. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3,3 3,5 3,7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். 3,3 3,5 3,7. அடுத்து 4,3 4,5 4,7. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. அடுத்தது 5,3 5,5 5,7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான். 6,3 6,5 6,7. ஓகே. அடுத்தது 7,3 7,5 7,7. ஸோ இதுலேருந்து ஃப்ரம் 1 and 2 பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து பார்த்தீங்கன்னா LHSக்கு RHS மேட்ச் ஆகிடுச்சு. கொடுத்த கொஸ்டின் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. A cross B மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு A cross B மைனஸ் A cross Cன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.